வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது அந்த 60 வயதிலுமே தங்களுடைய உடலை அவங்க ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அப்போது தினமும் ஏதாவது நம்மளுடைய உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவது நம்மளுடைய உடல் நலத்தை தவிர மனநலத்தையும் மேம்படுத்தும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வயதாகும் போது நமக்கு ஏற்படக்கூடிய தடுமாற்றம், பதட்டம் போன்றவற்றை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளணும். அப்போ உடற்பயிற்சிகள் நம்ம மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ரத்த அழுத்தம் பிரச்சனை, இதயம் தொடர்பான பிரச்சனை, மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படுவது, நீரிழிவு பிரச்சனை ஏற்படுவது, கை கால்களில் வலி ஏற்படுவது, முடக்குவாதம், மூட்டு வலி, இந்த மாதிரி அத்தனை பிரச்சனைகளுமே நமக்கு நீக்கப்படும். ஸோ 60 வயதிலையும் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னென்ன உடற்பயிற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னா அந்த 60 வயதிலுமே நம்மளுடைய உடலை பலம் பெற வைத்துக்கொண்டு பேலன்ஸ் தடுமாறாமல் ஆரோக்கியமாக நம்ம இருக்க முடியும் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் குறு நடை, சின்ன வாக்கிங் மேற்கொள்ளும் போது இந்த உடற்பயிற்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த 60 வயதில் உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ அதிக தாக்கமெல்லாம் இல்லாமல் குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இதய உடற்பயிற்சி தான் குறுநடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நடைப்பயிற்சியே சிறந்த உடற்பயிற்சி அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் அதிக நேரமெல்லாம் நீங்கள் நடக்காமல், அதிக தூரமும் நடக்காமல், அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிடங்கள் நீங்கள் நடக்கும்போது இதய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். இதன் மூலமாக உங்களுடைய உடலில் அந்த அதிகப்படியான கொழுப்பு படிவு இருந்துச்சுன்னா அது நீக்கப்படும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும். நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு பிபி பிரச்சனை விடுபட்டு விடுவீங்க. சுகர் பிரச்சனை இருக்காது. 60 வயதிலையும் உடல் பருமன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. கால் எலும்புகள் தசைகள்லாம் வலுப்பெற ஆரம்பித்து நீங்கள் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக மாறிடுவீங்க. பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களால் நடக்க முடியும், எங்கேயும் போக முடியும், வர முடியும். அதுக்காக தான் நீங்கள் அந்த 60 வயதிலுமே குறுநடை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்ததாக 60 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் நாற்காலி பயிற்சிகள், இந்த மாதிரி எளிய உடற்பயிற்சி செய்யலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலி ஒரு நல்ல நாற்காலி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நாற்காலி எப்படி இருக்குன்னா குஷன் மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு ஓகே தான், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த நாற்காலி உடைந்து போயிருக்கக்கூடிய நாற்காலிலாம் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நாற்காலி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்து விட்டு எழுந்து மீண்டும் அமரக்கூடிய ஸ்குவாட் பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்குவாட் பயிற்சிகளை வேகமாக செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும், அல்லது ரொம்ப நேரம் செய்யுமான்னு கேட்டிங்கனாலும் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வேகமாகவும் செய்ய வேண்டாம், ரொம்ப நேரமும் செய்ய வேண்டாம். உங்களால் முடிந்த அளவுக்கு உட்கார்ந்து மறுபடியும் எழுந்து திரும்ப உட்கார்ந்தா போதும். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது கீழ் உடல் தசைகள் உங்களுக்கு வலுவாகும். குறிப்பாக அந்த கால் தசைகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். உடலினுடைய பேலன்ஸ் மேம்படும். அந்த சமநிலை மேம்படும் போது நீங்கள் பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்க முடியும். ஸோ அதுக்காக அந்த நாற்காலி பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்க நபர்கள் நீச்சல் பயிற்சி மேற்கொள்ளலாம். ஸோ நீச்சல் பயிற்சின்னு சொல்ல போகும்போது வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் 6 அல்லது குளங்களில் நீச்சல் அடிக்கலாம். இந்த பயிற்சி உங்களுடைய மூட்டுகளை இலகுவாக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நீச்சல் அடிக்கும்போது உங்களுக்கு நீச்சல் தெரியல அப்படின்னாலும் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்களில் ஒரு பயிற்சியாளர்களுடைய அந்த ஹெல்ப் வச்சுமே அவங்களுடைய உதவியினுடைய பேரில் கூட நீங்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். அவங்களுடைய துணைவரோட நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம். உங்களுடைய பேர குழந்தைகளுடைய அல்லது உங்களுடைய மகன் மகள்களுடைய நீங்கள் அந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களோட உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளும் போதும் இந்த நீச்சல் பயிற்சி நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் பேசிட்டு ரிலாக்ஸான டைமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். எலும்புகள் மூட்டுகள் உங்களுக்கு வலிமை மேம்பட ஆரம்பிக்கும். உடலும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் முடிந்த அளவுக்கு அதிக நேரமான நீச்சல் அடிக்காமல், அதிக நேரம் நீரில் இருக்காமல் ஓரளவு நீச்சல் பயிற்சிகளை மேற்கொண்டதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்துடலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை சுவரில் புஷ்அப் பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகள் அதிகபட்சம் அவங்க எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்அப் பண்ணுறதுல கீழே இருந்து தரையில் புஷ்அப் பண்ணுறதும் இருக்குது, சுவரில் புஷ்அப் பண்ணுறதும் இருக்குது. 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தரையில் புஷ்அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சுவரில் புஷ்அப் பண்ணாலே போதுமானது. இது அவங்களுடைய மேல் உடலினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்காக தான் அவங்க அந்த சுவரில் புஷ்அப் பண்ணலாம். ஸோ இது அதிக ஆற்றல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. எனர்ஜி அதிகமாக வேஸ்ட் ஆகாது. நல்ல ஒரு பயிற்சியாகவும் இருக்கும். அவங்களுடைய கை கால் தசைகள் வலுப்பெற்று அவங்க அந்த 60 வயதிலுமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ இது ஒரு ஜிம் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை. 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கிற நபர்கள் ஜிம் ஆக்டிவிட்டிலாம் பண்ணாமல் இருந்தாலே இந்த மாதிரி ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணும்போதே உடற்பயிற்சிகளை செய்யும் போதே ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்ததான் 60
60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் வந்து அமர்ந்த நிலை பயிற்சி வந்து செய்ய பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலி அல்லது கட்டில் இல்லை சோஃபா அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அமர்ந்தபடி காலை வந்து அங்கேருந்து நீங்கள் தூக்கணுங்க. ஸோ இதுபடி தூக்கும் போது என்ன ஆகும்னா கால் தசைகளை இது வலுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். இது வந்து தடுமாறி கீழே விழுந்து விடக்கூடிய அந்த அபாயத்தை வந்து உங்களுக்கு குறைக்கும். ஸோ அதுக்கான ஒரு பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமர்ந்த நிலை பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். கம்ஃபர்டபுளாக அமர்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம். அதுபோல தான் ஒற்றை கால் சமநிலை வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யும்போது பேலன்ஸ் தடுமாறாமல் ரொம்ப நேரம் வந்து ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்னாலும் கால் தசைகளும் எலும்புகளும் அவங்களுக்கு வந்து வலு கொடுத்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்கள மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த ஒற்றைக்கால் சமநிலை பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் ஒரு காலில் நிற்கணும். இப்போ வலது காலை வந்து கீழே ஊனி இடது காலை வந்து வலது காலை மேலே வைத்து ஒரு 5 நிமிடம் நீங்கள் நிற்கலாம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இடது காலை வந்து கீழே வச்சுட்டு வலது காலை எடுத்து இடது காலை மேலே வச்சு நீங்கள் மாற்றி நிற்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ நீங்கள் வந்து நிற்கலாம். இதனால் எலும்புகள் கால் தசைகள் வந்து உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். பேலன்ஸ் தடுமாறாமல் பாதங்கள் வந்து உங்களுக்கு வலிமையாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து சூரிய நமஸ்காரம் மாதிரி தான் இதில் வந்து பண்ண போகிறோம். ஆனால் நம்ம என்ன மணக்க மட்டும் வைக்க மாட்டோம். மற்றபடி கால்களுக்கு வலிமை கொடுக்கறதுக்கு இந்த ஒற்றைக்கால் சமநிலை 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் செய்யலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சைக்கிள் ஓட்டுதல் உடற்பயிற்சி வந்து செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆரோக்கியம் தான். உங்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டலாம், அதில் ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை சைக்கிள் உங்களுக்கு ஓட்ட தெரியல அப்படின்னா பழையபடி வந்து நீங்கள் ஸ்டாண்டு போட்டு வீட்டில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சைக்கிளை ஓட்டலாம். இல்லைனா வந்து ஃபிக்ஸ்டு சைக்கிள் எல்லாம் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்களில் ஃபிக்ஸ்டு சைக்கிள் இருக்கும். அங்கே போயிட்டு அதில் உட்காந்து அவங்க வந்து ஓட்டிக்குவாங்க. ஸோ அது வந்து சாயாமல் இருக்கும், கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது இப்போ தான் வந்து ஆனால் சைக்கிள் வந்து ஓட்டி பழகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய துணைவரோடு சேர்ந்து சைக்கிள் ஓட்டுங்க. இல்லை உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து அல்லது உங்களுடைய மகன் மகள்கள் இல்லை பேர குழந்தைகளோட யாரோட ஒரு உதவியோடு சைக்கிள் வந்து ஓட்டுங்க. நீங்களாகவே வந்து ரொம்ப தூரம் வந்து சைக்கிளில் போகிறது, வேகமாக சைக்கிளை ஓட்டுறது, ரொம்ப நேரம் சைக்கிளை ஓட்டுறதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களால் முடிந்த நேரம் சைக்கிள் ஓட்டுங்க. கொஞ்சம் தூரம் கிட்டவே போயிட்டு நீங்கள் வந்துடலாம். இல்லைனா நீங்கள் ஃபிக்ஸ்டு சைக்கிள் வீட்டில் ஸ்டாண்டு போட்டு ஓட்டுறது, இல்லைனா ஸ்டாண்டு போட்டபடி ஓட்ட முடியல அப்படின்னாலும் சில சைக்கிளை வாங்கி நீங்கள் அப்படியே நிறுத்தி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டுறது எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியம் தான். இது வந்து உங்களுடைய உடலையும் மனதையுமே வலுப்படுத்தும். இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த சைக்கிள் பயிற்சி வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கன்ஃபார்ம் செய்யலாம். கீழ் உடல் தசைகளை கூட ஒரு வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியாக தான் இந்த சைக்கிள் ஓட்டுதல் பயிற்சி வந்து இருக்குங்க. 50-60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் வந்து செய்யக்கூடாத ஒரு சில உடற்பயிற்சிகளும் இருக்குது. அந்த உடற்பயிற்சிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு பின்னால் இழுக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து நீங்கள் தவிர்க்கணும். அதாவது டெட் லிஃப்ட் ஒர்க் அவுட்லாம் நீங்கள் வந்து செய்யக்கூடாது. முழங்கால் தோலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சிகளை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த புல்லப்பு புஷ்அப் எல்லாம் போன்றவற்றை நீங்கள் தவிர்க்கணும். இப்போ புஷ்அப் கூட நீங்கள் சுவரில் வந்து புஷ்அப் பண்ணலாம், கீழே தரையில் வந்து புஷ்அப் பண்ணுறது, வெயிட் தூக்குறது, இந்த மாதிரி ஜிம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஸோ அதிக எடை போட்டு செய்யக்கூடிய அந்த செஸ்ட் ப்ரெஸ் ஒர்க் அவுட் எல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து தவிர்க்க வேண்டும். வெயிட் லிஃப்டிங் போன்ற உடற்பயிற்சிகள்லாம் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஸ்குவாட்டிங் உடற்பயிற்சி செய்கிறீங்க இல்லைங்களா, அந்த சேரில் உட்காந்து நாற்காலியில் அமர்ந்து எழுந்திருக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி இருக்கீங்க இல்லையா. ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக உட்காந்து எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பொறுமையாக உட்காந்து பொறுமையாக நீங்கள் எழுந்தாலே போதுமானது தான். அப்புறம் அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஜிம் ஆக்டிவிட்டிஸ் வந்து மேற்கொள்ளும் போது த்ரெட்மில்ல வந்து ஓட ஆரம்பிப்பாங்க. அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது த்ரெட்மில்ல ஓடக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60 வயதில் எனர்ஜி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம த்ரெட்மில் தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நம்ம அந்த 50 வயது தாண்டும் போது இம்பேலன்ஸ் நமக்கு ஏற்படும். இதனால் த்ரெட்மில்லில் நடக்கும்போது பேலன்ஸ் தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தவிர்க்கிறது நல்லம். ஜிம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அறவே தவிர்த்து உங்களால் செய்யக்கூடிய எளிமையான உடற்பயிற்சிகளை செய்யுங்க. வேகமாக ஓடக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு பொறுமையாக நடக்க ஆரம்பிங்க. ஸோ நடைப்பயிற்சி எளிய உடற்பயிற்சின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சில இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை செஞ்சு உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்று அந்த 60 வயதிலுமே ஆரோக்கியமாக இருக்க பழங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.